ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அக்கா வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நான் கார்டன் வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து வெக்கேஷனுக்கு வந்திருந்தாங்க. அக்கா வந்து பார்த்திங்கன்னா நேந்திர சிப்ஸ் வந்து செம்ம சூப்பராக போடுவாங்க. நானும் ஒவ்வொரு டைம் போகிறப்பெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. வீட்டில் வந்து செஞ்சு பார்ப்பேன், எனக்கு வரவே வராது. இன்றைக்கி வந்து வலுக்கட்டாயமாக மணி வந்து பார்த்திங்கன்னா 9 மணி ஆகிடுச்சு. செஞ்சு காமிச்சிட்டு தான் தூணுன்னு விடாப்படியாக பிடிச்சி உட்கார வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு பிளேட் ஃபுல்லாக போட்டிருக்கோம். செம்ம சூப்பராக வந்திருக்குங்க. சரி அக்கா, இது எப்படி பண்ணணும்னு ரெசிபி சொல்லுங்க. நாங்கள் ஆல்ரெடி ஒரு 4 காய் போட்டுட்டோம், அதுக்கப்புறம் தான் இன்ட்ரோ எடுக்கணும். ஸோ வந்து அக்கா வந்து இந்த 4 காய் எப்படி சீவணும், காய் கழுவக்கூடாது. ஆமாங்க, அதான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொன்னாங்க. இல்லைக்கா, இது கழுவாமல் நீங்கள் அப்படி தானே தோச்சுங்க. கழுவுனா சதசதன்னு வரும். எப்படி நம்ம உள்ளே இருக்கிற பழத்தை தானே போட போகிறோம். அதனால நான் இது பண்ணல. மண்ணா வச்சுருப்பாங்க. மண்ணா இருந்ததுன்னா கழுவிக்கலாம். இல்லைன்னா இதை எடுத்துட்டு காய் இருக்குல்ல, காயை வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா அப்பா அலசிட்டு இது பண்ணிக்கலாம். ஆனால் ஒன்று இப்போ நீ கழுவுற அப்படின்னா டிஷ்யூவில் வச்சு தொடச்சிட்டு தான் நீ எண்ணெயில் கொண்டு போய் சீவணும். அந்த தண்ணி ஒழுவு சீவனம்னா தண்ணி எண்ணெய் மேலே வச்சிரும். சரிங்கக்கா, இதை கட் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு காமிங்க. ஓகே. நேந்திர சிப்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் பொரிச்சோம்னா செம்ம சூப்பராக இருக்குங்க, நல்லா மணமாக இருக்கும். வீட்டில் வந்து காஸ்கோல வாங்கின தேங்காய் எண்ணெய் இருந்ததுங்களா, கரெக்டாக பேனில் வந்து ஒரு கால்வாசிக்கும் கொஞ்சம் சேர்த்தி வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். நேந்திரக்காய் வந்து வால்மார்ட்டில் தாங்க வாங்கினேன். எல்லா கடையிலையுமே கிடைக்கும். வால்மார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காய் வந்து 58 சென்ட்ஸ் என்னவோ இருந்ததுங்க. ஃபஸ்ட்டு மேலே டாப்பும் பாட்டமும் கொஞ்சமாக அரிஞ்சிக்கணுமா? இப்படி அரிஞ்சிட்டு ஓகே. இதை வந்து உள்ளே அழுத்தி கீறக்கூடாது. இங்கே பாரு, பழம் இங்கே இருக்கா, ஸோ லைட்டாக இப்படி இந்த தோல் இது மட்டும் இது ஆகிற மாதிரி இப்படி கீரல் போட்டுக்கணும். ஓகே. சுற்றியும் ஒரு 4-5 கீரல் போட்டுக்கணும். ஆனால் அது நம்ம பச்சைக்காயே தோல் எடுத்தோம்னா ஈஸியாக வந்துருமாங்கக்கா? அப்படி அந்த வாழைப்பழத்தை உரிக்கிறது ஈஸிம்பாங்க. பாருங்க எப்படி வருதுன்னு பாரு. ஜஸ்ட்டு மேலே எடுக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வாவ், சூப்பராக வந்துருச்சுக்கா. நல்லா நீட்டாக வந்துடும். நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கா. அதுதான் எங்கள் மாமா கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க. ஆமாம் ஆமாம், அதனால தான் எல்லா வேலையும் என்கிட்டயே வாங்கிட்டு. இல்லையா, உண்மையை சொல்லுங்கள். இப்படி சொல்லி தான் ஸ்நாக்ஸ் எதுவும் கடையில் வாங்குறதில்ல, என்னையே செய்யணும். நீங்கள் நல்லா செய்கிறீங்கன்னு சொல்கிறோம். ஒரு சமயம் வந்துருச்சு பாருங்க. டைம்ல இருந்து எதுவும் செய்யக்கூடாது, எதுவும் நல்லா வரக்கூடாது. எண்ணெய் வந்து காஞ்சிட்டு இருக்கும்போது அப்பப்பத்திக்கு ஒரு காயை தான் சீவி போடணும். நம்ம எல்லாத்தையும் சீவி வைக்கிறதோட சீவி வச்சுக்கலாம். சில டைம்ல என்ன பண்ணுவேன்னா, வேலை இருக்குன்னா ஒரு பவுல்ல தண்ணியை ஊற்றி சீவி எல்லாத்தையும் பவுல்ல இதுக்குள்ள போட்டுருவேன். ஓகே. போட்டுட்டு இப்போ ஒன்று சீவி விட்டில, விட்டுட்டு இன்னொரு காயை எடுத்து டிஷ்யூ பேப்பர் நீளமாக அதை இப்படி எடுத்தோம்னு வச்சுக்கோ. தண்ணிக்குள்ள இருந்து காய எடுத்து இந்த டிஷ்யூவில் இப்படி வச்சு இப்படி ரோல் பண்ணி விட்டீங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் உறிஞ்சிடும். அது வெந்து வரங்காட்டி. நம்ம வந்து அந்த எண்ணெயில் போடும்போது தண்ணி இல்லாமல் ட்ரையாக இருக்கணும். அதனால நீங்கள் வந்து டைம் இருக்கனால என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு இடசலுக்கு ஒரு இடசல் எடுத்த உடனே இது சீவி மட்டும் ரெடியாக வச்சிருக்கீங்க. ஒரு காயை அந்த இடத்துல சீவிடுறீங்க. ஏன்னா நம்ம நிறையா வந்து போட போகிறது இல்லை. இப்போ 4-5 காய் போட்டாவே ஏகப்பட்ட சிப்ஸ் வரும்லக்கா. 3 காய் தான் போட்டோம். எவ்வளோ வந்துருக்கு பாருங்க. இன்னும் 4 காய் இருக்குது. எண்ணெய் காஞ்சிருச்சு இல்லைங்கக்கா, போட்டுடலாமா? அக்கா, போடுறதுக்கு முன்னாடி இதை வேணா ஃபுல்லாக காம்போஸ்ட் பண்ணிடலாம். எவ்வளோ வாழைப்பழத்தூள் வச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டால் ஈஸியாக மக்கிடும். அப்புறமா கட் பண்ணி போட்டுட்டுமா? எப்படியும் நம்ம பண்ண மாட்டோம். ரிசோர்ஸ் மாமாட்ட சொல்லிடலாம். மாமாட்டையும் மகிட்டியும். மாமா இருந்தாங்கன்னு வச்சுக்குவேன், நாடாலாம் ஒன்றாலாம் தொலைச்சி போட மாட்டேன். இப்போ மாமா இருந்தாங்கன்னா எல்லா காயும் ஒன்றா கொடுத்து ரெடி பண்ணி தண்ணியில் போட்டுருங்க, நான் டைம் இருக்கிறப்ப போட்டு எடுத்துறேன்னு சொல்லிடுவேன். நானே பண்ணுற மாதிரி இருந்தால் ஒன்றா தனித்தனியாக உரிச்சு எவ்வளோ வேலை நாங்கள் செஞ்சு தரோம். இப்படி மனசாட்சியே எல்லாம் பேசலாமா வளரக்கா நீங்கள்? அதெல்லாம் போய் ரொம்ப நாளாச்சு. உப்பு வந்து ஜஸ்ட்டு குத்து மதிப்பாக தான் போடுவேன். கொஞ்சம் நிறைய போட்டுக்கணும். நல்லா ஒரு 1/4 டம்ளர் தண்ணிக்கு. இப்போ இவ்வளோ காய்க்கு இவ்வளோ உப்பு போடணும்னா இல்லை, சும்மா நம்ம 1 ஸ்பூன் வழியே போட்டுக்கலாம். கல்லுப்பா தூளுப்பாங்க்கா? நான் கல்லுப்பு போடுவேன். இது கொஞ்சம் கல்லுப்பு தானே. நம்ம கல்லுப்பு போட்டு தண்ணி வந்து ஒரு 1/4 டம்ளர் ஊற்றினா போதும். ஒரு டைமுக்கும் சும்மா 1 ஸ்பூனுக்கு இப்படி கையில் பிடிச்சி கொஞ்சோண்டு ஊற்று. அந்த இது வெந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் லைட்டாக இருங்க, தண்ணி விட்டு வரேன். தண்ணி 1/4 கப்பு ஊற்றினா போதுமா? சும்மா 1/4 கப்பு எனக்கியா நல்லா போதும். நல்லா கலக்கிட்டோம். ஃபஸ்ட்டு உப்பு போட்டு தண்ணியில் கரைச்சிட்டு மீதி காயெல்லாம் தோல் சீவனா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு இது வேகிறப்போ ஒரு காய் சீவினாலே போதும். எண்ணெயை ஊற்றி வச்சுட்டு ஒரு காய் சீவி வச்சுட்டு இந்த உப்பையும் கலந்து விட்டு கொஞ்சம் வச்சோம்னாலே போதும். கொஞ்சம் நேரத்தில் கரைஞ்சிரும். ஓகே. இப்போ என்ன காஞ்சிருச்சுல, இந்த அளவு காஞ்சதுக்கப்புறம் நல்லா சுருக்குன்னு காஞ்சிடுமாங்க்கா? கொஞ்சம் சுருக்குன்னு காய்ந்ததாக தான். ஏன்னா மொத்த காயும் ஒரே இதில் சீவி. நீங்கள் வந்து சீவுறதே டேரெக்டாக எண்ணெயில் தான் சீவி விடுவீங்க? ஆமாம். ஓகே.
பாரு இப்படி வச்சுக்கணும். ம். ஆனால் இது சீவும் போது மட்டும் கொஞ்சம் பெரிய காயாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை. கீழே சின்னதாக இப்படி கை மேலே எடுத்துகிட்டு சீவணும். கடைசி வரும்போது பொறுமையாக சீவணும், இல்லைனா கையை சீவிடும். நல்லா ஷார்ப்பாக இருக்குது. ஆமாம், இருங்க கீழே எப்படி வருதுன்னு பார்க்குறேன். நல்லா எண்ணெய் சுருக்குன்னு காயவும் பாருங்களேன் எப்படி பொரியிற சத்தம் கேட்குதுன்னு. இப்படி ஒரு பக்கமாக சீவிட்டு இருக்கும்போது போகும். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுக்கணும். ஓ இப்போ பாரு இந்த சைடு கம்மியாயிடுச்சா, ஸோ இந்த பக்கம் திருப்பி இப்படி கீழே வரும்போது மட்டும் மெதுவாக செய்யணும். ஒன்று காமிக்கிறீங்களா எவ்வளோ திக்னஸ்ன்னு பார்க்கலாம். இந்த திக்னஸ்ஸு. ஸோ நம்ம அந்த இது காய் சீவதுலேயே வந்து வாழைக்காய் சீவதுலேயே திக்னஸ் இருக்கும். நம்ம அதுக்கு அந்த மாதிரி லெவல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இங்கே பாரு இது இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்கு. இப்போ எவ்வளோ தின்னாக இருக்குதுன்னு. இது கரெக்டாக இருக்கும். இதை விட திக்காக போடக்கூடாது இல்லைக்கா? அதை நம்ம போட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இல்லையா. ரொம்ப தின்னா போட்டோன்னா தீஞ்சு போயிடும் சீக்கிரம். ரொம்ப மொத்தமாக போட்டோன்னா சிப்ஸ் மாதிரி இருக்காது, ஒரு மாதிரி. இந்த பதம் கரெக்டாக இருக்குது. இது கரெக்டாக இருக்குது. இப்போ போட்டோனையும் லைட்டாக ஒரு கலர் பாரு. சும்மா அதை ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருணும். ஏன்னா ஒட்டிக்குச்சுன்னா வேகாதுல்ல. ஆமாம் ஆமாம். மேக்ஸிமம் எண்ணெய் நல்லா காஞ்சிருந்ததுன்னா ஒட்டாது. ஓகே. எப்படி ஒன்றா நல்லா அப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஒட்டாது. இப்போல்லாம் யார் கடலக்காய் போடுறா? மேட்டுக்காடு யாரும் இருக்கிறது இல்லைல்ல. ஆமாம். அதனால எல்லாம் தென்னை மரம் தான் வச்சிருக்கிறோம். அது வேணா கரெக்ட். இப்போ தென்னை மரத்தை வச்சுட்டு வேலை கம்மின்னு நினைக்கிறாங்க. அதனால எல்லாம் தென்னை மரம் வச்சிருக்கனால இப்போ தேங்காய் எண்ணெய் ஆட்டி ஆட்டி வச்சுக்கிறாங்க. அம்மூட்லேயும் இப்போல்லாம் தேங்காய் எண்ணெய் தான் அதிகம் கொஞ்சம். தேங்காய் எண்ணெய் புண்ணாக்கு நல்லா இருக்குமா சாப்பிட்றதுக்கு? நம்ம திங்க முடியாது, மாட்டுக்கு போடுவாங்க. ஆனால் கடலெண்ணெய் புண்ணாக்கு சாப்பிட்ருக்கீங்களா? சூப்பராக இருக்கும்க்கா. நான் தின்னதில்லை. நீங்கள் ஒரு மிஷின் வச்சுருந்தீங்களா எண்ணெய் ஆட்டுறதுக்கு? அதில் வர புண்ணாக்கு இருக்குல்ல, அது நான் மாமாவும் சாப்பிடுவான்னு நினைக்கிறேன். மாமா வேணா எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்தாங்க. அதில் வேற இது பண்ண சொன்னாங்க. உஜ்வலை வந்து அதில் ஒரு குழம்பு மாதிரி வைப்பாங்க, ஒரு கிரேவி கிரேவி மாதிரி பண்ணுவாங்க. அது நல்லா இருக்குன்னு தான் எல்லாரும் சாப்பிட்டாங்க. பட் என்னால் சாப்பிட முடியல. அதாவது வெந்துட்ட மாதிரி வெயிட்டே இல்லாத மாதிரி இருக்கும். எங்கே பண்ணிக்காமீங்க. அப்புறம் இன்னொரு இது என்னன்னா, மோஸ்ட்டாக இந்த பபுள்ஸ் எல்லாமே அடங்கிடும். இது அடங்கிருச்சுன்னா என்ன பண்ணோம், இந்த மாதிரி காயை வந்து ஃபுல்லாக எண்ணெய் தெரியாத மாதிரி இப்படி இது பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுணும். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு தண்ணி கரைச்சி வந்தது அதை வந்து சும்மா கையில் இங்கே பாரு சும்மா கொஞ்சமாக இவ்வளோ எடுத்துக்கிட்டே போதும். எடுத்து லைட்டாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பண்ணோம்னா சும்மா ஒரு சர்க்கிள் மாதிரி எல்லா இது மாதிரி லைட்டாக படுற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாரு. அப்போ உடனே கலராக ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் சும்மா இது பண்ணோம்னா ஸ்ப்ரெட் பண்ணோம்னா. ஓ அந்த இது நேந்திர சிப்ஸ் வந்து சாப்பிடும்போது ஒரு சால்ட் இருக்குதுல்ல, அது இப்படி தான் கலக்குறாங்களா? ஆனால் இப்போ தண்ணி நிறைய சேர்த்துக்கிட்டோம்னா எண்ணெயில் வெடிக்கணும், அளவாக தான் ஊற்றணும். கொஞ்சம் அளவானா சும்மா அதில் தான் உப்பு நிறையா போட்டிருக்கோம். ஸோ கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். ஸோ லைட்டாக போட்டினாலே போதும், அந்த உப்பு வந்துடும். ப்ளஸ் ஒரு அரிசிக்கு ஒரு ஃபஸ்ட் அடுத்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றணும். ரெண்டாவது அளவு கொஞ்சம் கம்மியாக ஊற்றினாலே போதும், ஏன்னா எண்ணெயிலே உப்பு இருக்கும். ஓகே. இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதானாக்கா? அவ்வளோதான். இப்போ கடையில் ரொம்ப மஞ்சள் கலராக இருக்கே, அது கலர் போடுவாங்களா என்ன தெரியல. பட் இதுவும் மஞ்சள் கலர் மாதிரி தான் இருக்கும் பாரு. லைட்டுக்கு இப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். லைட் எல்லோ லைட்டு இல்லை, இதுவும் மஞ்சள் தான். கலர்லாம் எதுவும் இதுக்கு ஆட் பண்ண தேவையில்லை. ஓ இந்த பதம் தெரியல. சூப்பர்க்கா. நீங்கள் போன டைமே சொல்லி கொடுத்தீங்க, வீட்டில் வந்து செஞ்சு பார்த்தா எனக்கு வதக்குனே வந்துச்சு. கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருப்பியா இருக்கும். இல்லைனா ஒரே இடத்துல கொஞ்சம் நிறையா போட்டாலும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிச்சுனாலும் நல்லா வேக. கரெக்டாக ஒரு லேயர் 2 லேயர் வரலாமா? ஒரு லேயரே போதுமாங்க்கா? ஒரு லேயரு கொஞ்சம் மேலே இருந்ததுன்னா நம்ம தள்ளி விடும்போது சரியாக இருக்கும். ஒரு காய் கரெக்டாக இருக்கும் நித்யா. அதான் இவ்வளோ எண்ணெய்க்கு. சூப்பர் அக்கா. நானும் ஒரு கட் பண்ணிட்டுமா? கட் பண்ணி பண்ணுறேன். கீழே வச்சு பண்ண கைக்கு அதெல்லாம் பண்ண மாட்டேக்கா. அது ஷார்ப்பாக இருக்கு நித்யா. இந்த இடத்துல மேலே டாப்ல இருந்து கீழே போட்டுமா? இந்த பக்கம் இருந்த வேணாலும் போடலாம். கரெக்டாக பாருங்க. ரொம்ப திக்கா போடல. இல்லை இல்லை. எப்படி அதெல்லாம் கற்றுக்குறீங்க? மாமாட்டுறது கற்றுக்குறீங்களா? ஆமாம் ஆமாம் சொன்னாங்க மாமாட்டுறது. ஒரு தடவை அக்கா வந்துருச்சு இங்கே பாருங்க. அவ்வளோதான், ஈஸியாக வந்துடும்.
சூப்பராக இருந்துச்சுக்கா. இதே ஒரு தடவை மாமாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு மைசூர் போயிருந்தோம். என்னமோ ஒரு சாம்ராஜ் நகர் போயிருந்தோம். அங்கே வந்து அவங்க ஃபுல்லாக வாழைத்தொப்பு இந்த மாதிரி நேந்திரங்காய் தொப்பு தான். அவங்க வந்து போட்டு காமிச்சாங்க. எடுத்துட்டு போனாங்களா, எடுத்துட்டு போய் நான் என்னங்க பண்றது எனக்கு தெரியாது அப்படின்னு. அப்புறம் அவங்களே போட்டு சிப்ஸையும் கொடுத்து வாழைக்காயும் கொடுத்து அமுச்சு வச்சாங்க. அப்புறம் வந்து பெங்களூர்ல போட்டேன். ஏன்னா நம்ம ஊர் பக்கம் நம்ம கடையில தானக்கா வாங்கியிருக்கோம். ஆனா இது போட்டு சாப்பிட்டு பழகிட்டோம்னு வச்சுக்கோ, வெளியில வாங்குறதெல்லாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க, பிடிக்கிறது இல்லை. இது மட்டும் ஏன்னா அது ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா இந்த டேஸ்ட் வராது நித்யா நீ கடையில வாங்குறது. டெக்ஸஸ்ல இதுக்கு ஒரு ஃபேவரட் கஸ்டமர் இருக்காரு, கேட்பாங்க சூப்பராக இருந்துச்சு இந்த சிப்ஸ் எங்கே வாங்குனீங்க. அது அந்த கடை மூடிட்டாங்க. இங்கே வாங்கல, கிட்ட பாருங்க, காமிங்க. இங்கே பாருங்கள், இது வந்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் க்ரீனாக இல்லை இல்லைங்களா, லைட் கலராக தான் இருந்தது பாருங்கள். நல்லா அழுத்தும் போதே ஹார்டாக இருக்குது. உள்ள பழமுமே நேந்திரம் காயுமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம வந்து தோல் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நெகை வந்து இந்த மாதிரி டார்க் கலராக மாறிடும். இங்கே பாருங்க, அவ்வளோதாங்க. ஒரு அடசல் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை வந்து சீவிக்கலாங்க. கரெக்டா? கரெக்டு தான் சீவு. இப்போ ஒரு நிமிஷம் ஓகே. இப்போ இந்த கிராஸ் ஆகிறதுனால இப்போ வந்து இப்படி கண்டிப்பாக ரவுண்டாக வராத மாதிரி இருக்குது. இல்லை ரவுண்டாக தான் வருது. விரல் கீழே வந்துச்சுன்னா மேலே தூக்கிட்டோம். அவ்வளோதான். நானும் கற்றுக்கிட்டேன் அக்கா. இது வரைக்கும் சுடுதுக்கா. சிப்ஸு டேஸ்ட்டாக இருக்கும்க்கா. அப்போ தான் பார்த்து இப்போ இப்படி அவ்வளோதான். இல்லை நித்யா, இங்கே பாரு இதை வந்து இப்படி பிடிச்சிக்கோ. இப்படி பிடிச்சிட்டு நம்ம இந்த இதை அழுத்தலை, இந்த வர பெருவிரல் மட்டும்தான். ஓகே. சூப்பர் அக்கா. வந்துச்சு கை பார்த்து வராது. கிட்ட வந்துட்டா மட்டும் இங்கே பாரு மெதுவாக. இது பரவாயில்ல, இல்லைன்னா போன போயிட்டு விட்டுரு. ஓகே. அதுக்கப்புறம் இப்படி மேலே இருக்குல்ல, ஜஸ்ட் லைட்டாக எண்ணெயில் தள்ளி வைக்கும்போது இதாகும். ஓகே. சூப்பர். என் ஜாப் டன்னா டன். அக்கா இதுவும் ரெடி ஆகிடுச்சு போல இருக்குது. இங்கே பாரு தெரியுது எனக்கு. ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கும் இப்படி பண்ணும்போதே அந்த சலசலன்னு சவுண்டு கேட்குதுங்கக்கா. இன்னொரு டைம் பண்ணுங்க. நல்லா கேட்குதுங்கக்கா. அப்புறம் இந்த பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு பாரு எண்ணெய் போட்டதுக்கு. ஆமாம். இப்போ வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, எண்ணெய் தெரியாதெல்லாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஊருக்கு போனதுக்கப்புறம் இதே மாதிரி சிப்ஸ் தீர்ந்ததுக்கப்புறம் போட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து இறக்குறேன். ஓகே. ஓகே. அங்கே இருக்குதுக்கா. இப்போ கம்மியாக ஊற்றினா போதும்க்கா. ஏன்னா இப்போ வந்து ஒரு 3 டசல் போட்டோம்ல. சும்மா அப்படியே எல்லாத்து மேலேயும் லைட்டாக போடுற மாதிரி போடுறோம், அவ்வளோதான். கொஞ்சம் எச்சா இருக்கிற மாதிரி இருந்தால் அப்படியே கையிலேருந்து எடுத்து டம்ளரில் ஊற்றிக்க. இந்த மாதிரி சவுண்ட் கேட்கும். சவுண்டு கேட்கும் கண்டிப்பாக மாமா. இது எண்ணெயில் பண்ணாலும் இந்த சவுண்ட் வருதுல்ல. ஆமாம். எடுக்கலாமாக்கா? அவ்வளோதான். இன்னும் ஒரு காய் இருக்கா? ஒரு காய் கரெக்டாக ஒரு வடை சட்டி ஃபுல்லாக வந்துருக்கு. ஆமாம். வந்துச்சா? டேஸ்ட் எப்படி இருக்குது எனக்கு? சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. செம்ம சூப்பராக இருக்குது அக்கா. நம்ம ஒரு டைமும் தனியாக இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் நல்லா உறிஞ்சதுக்கப்புறமா எடுத்து போட்டுக்கலாம். பட் ஆனால் எண்ணெய் பெருசாக உரியலக்கா. இதுக்கு எண்ணெய் குடிக்காது நித்யா, அவ்வளோதான். பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு டைம் தனியாக ஒரு பிளேட்டில் போட்டுட்டு எடுத்து போட்டோன்னா கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். எண்ணெய் இதுலேயே இன்கேஸ் இருந்தால் கூட ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிட்டீங்கனாலும் சிக்குவா சரிக்காது. ஓகே. இங்கே பாருங்கள்
ஒரு பாத்திரம் ஃபுல்லாக வந்து சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு காய் வந்து இவ்வளோ வருதாங்கக்கா? இப்போ ஒரு ஃபேமிலினா ஒரு 3 காய் வாங்கினாவே நிறைய வரும் போல இருக்குங்கக்கா. போதும். நம்பி போயிடுச்சு. இது ஏர்டைட் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாமா? இல்லை நம்ம கொஞ்சம் சூடாக இருக்கும்போது பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் போட்டு அக்கா இன்னும் ஒரு ஈடு போடுறதுக்கு இடம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். இதுலேயே வச்சிடலாம், பிளேட்லேயே வச்சிடலாம். அது எடுத்துவே சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. இதை மட்டும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சேன். ஓகே. இதையும் போட்டுறேன். ஓகேங்கக்கா. இதான் கடைசி ஈடுல. ஆமாம். என்ன பெருசாக உரியவே இல்லைங்கக்கா, அப்படியே தான் இருக்குது. ஆனால் இது பலகாரம் செய்யறதோட வேலை ஈஸி போல இருக்குதுங்கக்கா. ரொம்ப ஈஸி தான் நித்யா. இது ஜஸ்ட் ஒரு மணி நேரம் இருந்தால் போதும். ஏன்னா ஸ்நாக்ஸ் செய்ய தேவையில்லை. நம்ம என்னதான் இனிப்பு பலகாரம் செஞ்சாலும் காரத்துக்கு ஏதாவது நல்லா வாய்க்கு உணர்த்தியாக சாப்பிட்லான்னு தேடும். பட் ஆனால் இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நல்லா இருக்கு. ஏன்னா இப்போ மிக்சர் பொரிக்கிறதுலாம் பெரிய வேலைக்கா. பூந்தி பொரிச்சு கூட என்னென்னலாம் போட்டு கலந்து. இது ஜஸ்ட் நம்ம சமைக்கிற மாதிரி ஒரு நம்ம வீட்டுக்குலாம் நீ செய்யறதுன்னா 3 காய் வாங்கிட்டு செஞ்சீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிருது. கரெக்ட். இன்னைக்கு நம்ம எவ்வளோ நேரம் ஆச்சுக்கா? 1 மணி நேரமா? கரெக்டா? 1 மணி நேரம் தான் இருக்கும். 1 மணி நேரத்தோட கம்மியாக தான் இருக்கும். கரெக்டு. ஓகே, பரவாயில்ல. 7 காய் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய பேசின் ஃபுல்லாக வந்துருச்சு. சூப்பர்க்கா. வளர்னா டேலண்ட்டு தான். ஓகே, சூப்பர். இன்னைக்கு பாருங்க, ஒரு பாத்திரம் ஃபுல்லாக வந்து அக்கா தான் சிப்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ்க்கா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த சிப்ஸு. ஊரில் வந்து அந்த கடை வீதியில் வந்து அந்த ஐயங்கார் பேக்கரின்னு இருக்கும்ல, நம்ம ஊரில் வந்து எங்கே திரும்பினாலும் ஐயங்கார் பேக்கரி இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இரும்பு வடை சட்டி வச்சுட்டு எந்நேரமும் வந்து இந்த நேந்திர பழக்காயை வந்து சீவிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பக்கம் போனாலே பயங்கர வாசமாக இருக்கும். நான் ஒவ்வொரு டைமும் அந்த பக்கம் போகும்போது கண்டிப்பாக பால்கோவாவும் இந்த நேந்திர சிப்ஸும் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுவேன். அவ்வளோ பிடிக்கும். ஆனால் இவ்வளோ ஈஸியாக வீட்டில் செய்யலாங்கிறது அக்கா தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட எண்ட் ஆகுது. இங்கே பாருங்கள், நம்ம தோட்டத்தில் கம்போஸ்ட்டுக்கு எவ்வளோ காய் ரெடி பண்ணியிருக்கோன்ட்டு. ஆனால் தினமும் வீட்டில் வர காய் ஊருப்பட்டது வந்துருக்குங்க கம்போஸ்ட்டுக்கு. அதுக்கு எதுவும் நம்ம பெருசாக வாங்கி போட தேவையில்ல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ். பைக்கா. பாய். தேங்க்யூ. ஓ, இங்கே பாருங்க. ஐயோ, என்னோட தோண்ட புழுவாக வருது. இங்கே பாருங்க. இங்கே வாங்க. இப்போ தான் 3 எடுத்தோம். இங்கே பாருங்க. அடடா, உழுவு போகுது. கையில் க்ளவுஸ் போட்டிருந்தா கையிலே பிடிச்சிருப்பேன். இது பாருங்களேன் எப்படி ஆக்ட் பண்ணுதுன்ட்டு. மண்புழு கம்போஸ்ட் போட்டு எவ்வளோ மண்புழு வந்துருக்கு பாருங்க. இங்கே இதில் இங்கே ஒன்று இருக்குது. ஓ, இங்கே ஒன்று இருக்குது. இந்த வருஷம் நமக்கு அமோக அறுவடைன்னு தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்க எவ்வளோ மண்புழுன்னு. சும்மா லைட்டாக தான் தோணுனேன். கட் பண்ணி போட்டால் சீக்கிரம் மக்கும். இதுலேயே குத்தி விட்டுருவோம். கத்தியோட இது சூப்பராக கட் ஆகுது. சூப்பர். முடியும்.